உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அச்சச்சோ, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். நீ அம்மா டேய், இப்பதானே உங்க அம்மாக்கு கேக் ஊட்டி விட்ட? முதல்ல நான் அம்மா கூட்டி விட்டேன், இப்ப நான் அப்பா கூட்டி விட்டேன். அஞ்சு வருஷம் ஆச்சுல பாரதி. அவன் நினைப்பு வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவன் அங்க நம்ம நினைப்பே இல்லாம இருப்பான்ல. ஒண்ணு இல்ல. ஏ லட்சுமி, நல்ல நல்லதுமா என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இரு. பேசாம இருக்கலாம், ஆனா நினைக்காம இருக்க முடியாதுல்ல அத்தை. அதெல்லாம் இருக்கலாமா? ஏன், இத்தனை வருஷம் அப்படிதானே இருந்தேன். இதுக்கப்புறமும் நான் அப்படியே தான் இருப்பேன். அம்மா, என்னோட உலகமே இவங்க 2 பேர் தான். என் சந்தோஷம், சிரிப்பு, இது எல்லாமே இவங்களுக்காக தான். ஹே பர்த்டே பேபி, எல்லாரையும் கீழே விட்டுட்டு வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்த பேபி. என்ன? எப்படிடா, எப்படி? நீ எவ்வளவு அழகா இருக்க. வழக்கமா அதெல்லாம் பொண்ணுங்களை பார்த்து பசங்க பேசுற டயலாக் ஆச்சே. என்ன பண்றது, நம்ம விஷயத்துல எல்லாமே அப்படிதானே இருக்கு. எல்லா பசங்களும் பொண்ணுங்க பின்னாடி தான் சுத்துவாங்க, ஆனா நான் தானே உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தேன். அதே மாதிரி பசங்களை பொண்ணுங்க தான் அலைய விடுவாங்க, ஆனா இங்க நான் தானே உன்னை பார்த்து அலைகிறேன். எப்படியோ என்ன கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? கல்யாணம்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. நம்ம ஹனிமூனுக்கு எங்க போலாம்? ஓ, என்ன முறைக்கிறா? 10 வருஷ கனவு தெரியுமா, இப்பதான் பலிக்க போகுது. அத எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா. இத்தனை நாள் உன் மேல நான் வச்சிருக்கிற காதல அப்படியே 1000 மடங்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்புறம் எனக்கு நீ, உனக்கு நான், நமக்கு நாம. எதை பத்தியும் யோசிக்காம நான் உன்னை பத்தியும் நீ என்ன பத்தியும் மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அது, எதுவுமே பேச மாட்டேங்கிறா? என்ன பேசணும்? ஏதாவது பேசு. ஏதாவதுன்னா? ஏய், நீ என்ன வேணாலும் பேச, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், வெளியே போலாம். வெளியில போலாமா? நிஜமாவா சொல்ற? ஆமா. ஐயோ, ஏன்? இல்ல, அமெரிக்காவில இருக்கும்போது எங்க போனாலும் நான் தான் வா வான்னு உன்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போவேன். எனக்கு நீ சொல்ற? இதுக்கு முன்னாடி வெறும் மித்ராவா இருந்தீங்க, இப்பதான் மிஸ்ஸஸ் மித்ரா ஆதியா மாற போறீங்கல்ல. அப்போ இனிமே மேடத்துக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும். இதெல்லாம் உண்மையா? நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஆதியா இப்படி எல்லாம் பேசுறான். இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? உன்னை அப்படியே கட்டி புடிச்சு
கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு கல்யாணம் வரைக்கும் பேச்சாதான் இருக்கணும். இந்த ரூமை தாண்டி நானும் வரமாட்டேன், அந்த ரூமை தாண்டி நீயும் வர. ப்ளீஸ் 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 கிளம்பு 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 கிளம்புமா. ஸ்டே தேர். எனக்கு வேணாம். தமிழ், நீ வர வர நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிற பாரு. முருங்கைக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்க. நீ என்னடா மேலேயே பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி, நிலா மட்டும் பெருசா இருக்கா, ஆனா நட்சத்திரம் மட்டும் குட்டி குட்டியா இருக்கு. நிலா நல்லா சாப்பிடுது, அதனால பெருசா இருக்கு. நட்சத்திரங்கள்லாம் உன்ன மாதிரியும் அக்கா மாதிரியும் சாப்பிடுறதே இல்ல, அதனாலதான் குட்டி குட்டியா இருக்கு. சும்மா சும்மா சாப்பிடலன்னு சொல்லாதீங்க. நீங்க நல்லா சமைச்சா நாங்களும் நல்லா சாப்பிட போறோம். இருடி மாவள, நாளைக்கு தட்டை தூக்கிட்டு வந்து இடியாப்பம் வேணும் இட்லி வேணும்னு கேப்பல்ல, அப்ப இருக்கு உனக்கு. பாட்டி, நிலா ஒண்ணுதான் இருக்கு, ஆனா நட்சத்திரம் மட்டும் நிறைய இருக்கு. அது ஒண்ணுமில்லடா, இந்த பூமியில எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் மேல நட்சத்திரமா இருப்போம். அதனாலதான் நட்சத்திரம் நிறைய இருக்கு. அப்படியா? அப்ப நானும் அங்க இருப்பனா? நீ மட்டும் இல்ல, நீ, நான், அக்கா, பாட்டி, ஆச்சி எல்லாருமே இருப்போம். சரி, அதுல நான் எங்க இருக்கேன்? அதோ அந்த நிலாவை பாரு, அது பக்கத்துல நீ, அதுக்கு பக்கத்துல அக்கா, உங்க 2 பேர் பக்கத்துல அம்மா. அப்படின்னா அப்பா யாருமா? சொல்லுமா, அதுல அப்பா எது? என்னம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? நீ இருக்க, நானும் இருக்கேன், அக்கா இருக்கா, அப்ப அப்பா இருக்கணும்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.